கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. யாருக்கெல்லாம் இயேசு சொந்தம்? ஒப்பு கொடுத்தவர்களா? எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனே. யார் நம்ம சொந்தக்காரு? நமக்கு சொத்து சுதந்திரம் யாரு? அதுதான், வேற எதுவுமே இல்லை நம்மளுக்கு. சொத்து என்று அள்ளிக்கொள்ள அவரை விட வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு சொந்தம், அவர் தான் நமக்கு சொத்து. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளா ஒரு குடும்பமா we consider as a family, the holy family. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கார யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு ஏன் எனக்கு நோட்டீஸ் வைக்கல, ஏன் என்னை கூப்பிடல, ஏன் என் கல்யாணத்துக்கு முன்ன வைக்கல, யாரும் கோச்சிக்குமா? கூப்பிட்டா கந்து நிற்குவாங்க. ஆமென். யாருன்னா செத்துட்டாங்கன்னா காரியத்துக்கு வருவாங்க. சொல்லுங்க ஆமென். ஐக்கியம், குடும்பம் ஐக்கியமா இருக்கணும். நம்மெல்லாம் ஆஸ் எ ஒன் ஃபேமிலி. இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கெல்லாம் சொந்தக்காரர் இயேசு. அவர் தான் நமக்கு நித்தியத்தை நடத்துகிறவர். ஆமென். இன்னைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் திகைத்து பயந்து போனார்கள். அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான் பாருங்க, தேவதூதன், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிற நம்முடைய ஆண்டவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். சகோதரிகள் காலையில ஓடினாங்க. ஓடி போய் சீடர்களுக்கு சொல்றானுங்க, அவனுங்க முந்தி கல்லறைக்கு வந்தோம். யோவான்ல படிச்சோம், கல்லறைக்குள்ள போல பயந்தானுங்க. ஆனா இந்த பெண்கள் போய் தேவதூதனையே பார்த்துட்டு வந்துட்டாங்களே. நீ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு பிந்தி வந்து கல்லறைக்குள்ளே ஓடி போய் சீலைகள் சுற்றப்பட்டிருக்கிறதும் அவளுடைய தலையில சுற்றப்பட்டு இருக்கிற சீலை தனியா இருக்கிறதையும் கண்டு ஆச்சரியப்பட்டு மறுபடியுமா பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஓடிட்டாங்க. மறுபடியுமா